பாரத நாடு பழம்பெரும் நாடு, எல்லா வளங்களும் நிறைந்த நாடு. அதன் காரணமாக அவ்வப்போது அந்நியர் படையெடுப்புக்கு ஆளான நாடு. கிழக்கிந்திய கம்பெனி என்ற பெயரில் ராபர்ட் கிளைவ் பாரதத்திற்குள் நுழைந்து ஆங்கிலேயர் ஆட்சிக்கு அடிக்கோல் நாட்டினார். பழங்களை எடுத்து விழுங்குவது போல் நாடுகளை ஒவ்வொன்றாக வசப்படுத்தினார்கள் ஆங்கிலேயர்கள். அந்த சூழ்நிலையில் தமிழகத்தில் விடுதலை போராட்டத்தின் முதல் மணியை ஒலிக்கச் செய்து பாரத திருநாட்டின் உறக்கத்தை கலைத்து துயிலெழுப்பியவன் வீரபாண்டிய கட்டபொம்மன். பாஞ்சாலங்குறிச்சியில் எழுந்த அந்த உதயசூரியனின் கொழுந்து விட்டெறியும் கிரணங்கள் ஒவ்வொரு இந்தியனின் மனதிலும் சுதந்திர தீயாக கொழுந்து விட்டு எரியச் செய்தது. காகம் பறக்காது கட்டபொம்மன் ஆட்சியிலே என்று புகழ்பெற்ற பாஞ்சாலங்குறிச்சியில் வெள்ளை கொக்குகள் என்று சொல்லப்பட்ட பரங்கியர் படை நுழைந்தது. கட்டபொம்மன் தொடங்கிய சுதந்திர வேள்வியில் எண்ணற்ற வீரர்கள் தங்கள் உதிரத்தையே நெய்யாக ஊற்றினார்கள். வெள்ளையர்களின் ஆயுத பலத்தால் பாஞ்சாலங்குறிச்சி கோட்டை பிளவுபட்டது. கட்டபொம்மன் தப்பித்தான். ஆனாலும் என்ன, காட்டிக் கொடுக்கும் கயவர்களுக்கா நாட்டில் பஞ்சம்? எட்டப்பனும் தொண்டைமானும் மாவீரனாம் கட்டபொம்மனை தந்திரமாக பிடித்துக் கொடுத்தார்கள். நாடோடிகளாக வந்த பரங்கிய கூட்டத்தின் பிரதிநிதியான பேனர்மேன் நாட்டின் மன்னனான மாவீரன் கட்டபொம்மனை சாகும் வரை தூக்கிலிடும்படி உத்தரவிட்டார். மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன்! மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன்! மாவீரன் வீரபாண்டிய கட்டபொம்மன்! வெல்கம் கட்டபொம்மா, வெல்கம். இந்த தருணத்திற்காகத்தான் நான் காத்துக் கொண்டிருந்தேன். Hang him till death. இவனை தூக்கிலிடுங்கள். இல்லை, ஸ்டாப். எதற்காக எங்கள் மன்னரை தூக்கிலிட வேண்டும்? இவர் செய்த குற்றம்தான் என்ன? நான்சென்ஸ். கேள்வி கேட்க எங்களுக்கு தான் உரிமை இருக்கிறது. பதில் சொல்ல மட்டும்தான் உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. வாத பிரதிவாதங்கள் முடிந்து கட்டபொம்மனை இறக்கும் வரை தூக்கிலிடும்படி கிழக்கிந்திய கம்பெனி தீர்ப்பு வழங்கிய பிறகு கேள்வி கேட்க நீயா? நான் இந்நாட்டின் பிரஜை. பரணி போற்றும் எங்கள் பாஞ்சாலங்குறிச்சி வேந்தனை தூக்கிலிட உங்களுக்கு உரிமை தந்தது யார்? என்ன காரணம்? குலவிளக்காக நாங்கள் போற்றி வந்த எங்கள் மன்னரை குற்றவாளியாக இன்று கயத்தாற்றில் நிற்க வைத்திருக்கிறீர்களே, இவர் செய்த குற்றம்தான் என்ன? காரணம் சொல்ல வேண்டும் எங்களுக்கு. சொல்ல மறுத்தால் இதோ இங்கிருக்கும் அனைவரும் உயிர் தியாகம் செய்வோம். எங்கள் உயிரை பாஞ்சாலங்குறிச்சி மன்னர் வீரபாண்டிய கட்டபொம்மனுக்கு காணிக்கையாக செலுத்துவோம். சைலன்ஸ். காரணம் தானே வேண்டும், சொல்கிறேன். துரை அவர்களே, இவர்களுக்கு பயந்து எதற்காக நீங்கள் சொல்ல வேண்டும்? ஆம், தீர்ப்பு கொடுத்தாயிற்று. தண்டனையை நிறைவேற்றுங்கள். நோ மிஸ்டர் தொண்டைமான் அண்ட் எட்டப்பர், இனி இது போன்ற குற்றங்களை யாரும் செய்யக்கூடாது என்பதை இவர்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்காகவாவது இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். பாஞ்சாலங்குறிச்சி அதிபர் வீரபாண்டிய கட்டபொம்மன் கிழக்கிந்திய கம்பெனியருக்கு வரி செலுத்த மறுத்தது ஒரு குற்றம். கலெக்டர் லூஷிங்டன் துரை பேட்டிக்கு அழைத்த போது அங்கு செல்லாமல் அவரை அவமதித்தது ஒரு குற்றம். கம்பெனி படை வீரர்கள் பல பேரை கொன்று குவித்தது பெரும் குற்றம். இப்படி எத்தனையோ குற்றச்சாட்டுகள் இந்த கட்டபொம்மன் மீது சுமத்தப்பட்டுள்ளது. Stop it! ஏன் இப்படி சிரிக்கிறாய்? சிரிக்காமல் என்ன செய்ய சொல்லுகிறாய்? வரி கொடுத்து வாழ்வதில் பாஞ்சாலங்குறிச்சி சீமை பரங்கியருக்கு பணிந்து விட்டதென்றல்லவா பொருள்? எனவேதான் வரி கொடுக்க மறுத்தோம்.
எம்மை நாடி வருவோரை அன்புடன் உபசரித்து பழக்கப்பட்டவர்களே தவிர எதிரிகளுக்கு அடங்கி ஒடுங்கிட அவர்களை தேடி ஓட வேண்டிய அற்ப பிராணிகள் அல்ல நாங்கள். அதனால்தான் லூஷிங்டன் துரை அழைப்பை ஏற்று நான் போகவில்லை. பாஞ்சாலங்குறிச்சியின் கோட்டையை நீங்கள் முற்றுகையிட்டீர்கள். பகைவரது காலடிகள் எமது மண்ணை மிதித்த பிறகும் உயிரை வெள்ளமாக மதித்து உள்ளேயே அடங்கி கிடக்க நாங்கள் என்ன மாமிச பிண்டங்களா, சோற்று துருத்திகளா? தலை நிமிர்ந்து வாழ்ந்த இனம் தமிழினம். அந்த இனம் வஞ்சகத்தின் முன்னால் வளைந்து நிற்குமா? சரசத்திற்கு தான் மயங்குமா அல்லது சமணத்திற்கு தான் ஆட்படுமா? கோட்டை விட்டு வெளியேறிய என்னை காட்டிக் கொடுப்போர் துணையுடன் வளைத்து விட்டதால் குற்றச்சாட்டுகளை என் முன்னால் எதற்கு கொட்டி குவிக்கிறாய் பேனர்மேன்? எட்டப்புறனும் போட்டியிட்டு என் அருமை நண்பர் தொண்டைமான் துரோகத்திற்கான முதல் பரிசை தான் தட்டி கொண்டு விட்டார். அதனால்தான் கட்டபொம்மனை கயத்தாற்றில் உள்ள இந்த தூக்கு மேடை வரை நீ கொண்டு வந்து நிறுத்த முடிந்தது. அதற்கு நான் என்ன செய்வது? ஒற்றுமையின்மையால் உருப்படாமல் போன இனம் என்று உலகில் ஒரு இனம் உண்டென்றால் அது உங்கள் தமிழ் இனம்தான். எதிரிகள் சிரமப்பட்டு பிரித்து வைக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் தாங்களாகவே கசப்பு, போராமை, காழ்ப்புணர்ச்சி இவற்றின் உச்சக்கட்டத்திற்கு சென்று பிரிந்து நிற்கும் இனம் உங்கள் தமிழ் இனம்தான். நெல்லிக்காய் மூட்டையிலிருந்து சிதறியவர்களாக நீங்கள் இருந்தால் அதற்கு நாங்களா பொறுப்பு? நன்றாக சொல்லும் பேனர்மேன், நன்றாக சொல்லும். இப்போதுதான் எனக்கு பரம திருப்தி. இதோ பளபளக்கும் உடை அணிந்து பச்சை, மரகதம், வைரம், வைடூரியம், கோமேதகம் என அடிமடிகள் பூண்டு பதவிக்காகவும் சுகபோகங்களுக்காகவும் தங்களையே விற்றுக்கொண்டு தாசானு தாசர்களாக தண்டனிட்டு கிடக்கிறார்களே இந்த பெரிய மனிதர்கள். அவர்களுக்கு நன்றாக புரியும்படி சொல்லும். எட்டாத பழமாக, கிட்டாத மலராக புகழ் விலகி போயினும் கவலை இல்லை என்று பணத்தையும் பதவியையும் விரும்பி என உணர்வையே இழந்தவர்கள். இவர்களுக்கு உமது வார்த்தைகளில் ஒளிந்து கிடக்கும் உண்மை பொருள் புரிய வேண்டிய நேரத்தில் புரிந்திருந்தால் இந்நேரம் நீயும் உனது அதிகார வர்க்கமும் கயத்தாற்று மண்ணில் கட்டபொம்மனை நிறுத்தி கொக்கரித்துக் கொண்டிருக்க முடியுமா? என் செய்வேன். என் அருமை தம்பியை போல் ஊமை துறைகளாக, வெள்ளையத்தேவன்களாக, கட்டக்கருப்பன் சுந்தரலிங்கங்களாக இருக்க முடிகிறதா? இல்லையே. காரணம், தமிழ் என கழனியில் கதிர் குலுங்கும் பயிர்கள் குறைவு, கலைகளோ நிறைய. அதனால்தான் இந்த கலைகளின் நடுவே இதோ நான் நிறுத்தப்பட்டிருக்கிறேன். Stop it! இவர்களை பற்றி எதுவும் பேசாதே. இவர்கள் எல்லாம் என் அன்புக்கினியவர்கள், விசுவாசமுள்ள நண்பர்கள். உதயமாக போகும் ஆங்கிலேய கம்பெனி ஆட்சிக்கு அஸ்திவார கற்கள். நீ இவர்களை பாராட்டிட இத்தனை சொற்றொடர்கள் எதற்கு? சுருக்கமாக ஒரே ஒரு சொல் போதுமே, கோடாரி காம்புகள் என்று சுவைபட கூறலாமே. துரை அவர்களே, இனியும் இவனோடு விவாதம் எதற்கு? அதிகமாக பேசவிட்டால் மக்களை தூண்டி விட்டு விடுவான். ஆம் துரை அவர்களே, கொடுத்த தீர்ப்பின்படி தண்டனை நிறைவேற்றி விடுங்கள். ஆம், தண்டனையை நிறைவேற்றுங்கள். இனி பேச்சுக்கே இடமில்லை. சோல்ஜர்ஸ், தண்டனையை நிறைவேற்றுங்கள். துரோகிகளே, பகைவனின் பாதத்தை கழுவிய நீரை குடிப்பவர்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன். கட்டபொம்மன் இறந்து விட்டால் இனி களிப்புடன் இருக்கலாம் என்று மட்டும் எண்ணி விடாதீர்கள். ஒவ்வொரு தமிழ் மரத்தின் கருப்பையில் இருந்தும் கட்டிடங்காளையாக தமிழ் மறவர்கள் உதிப்பார்கள். தன்மான சின்னங்களாக தமிழகத்தை காப்பார்கள். இது என் தமிழ் தாயின் மீது ஆணை, என் தமிழ் தாயின் மீது ஆணை.
அன்னை போல் என்னிடம் அன்பு காட்டிய அண்ணன், போர்க்கலையை கற்றுத்தந்து என்னை வீரனாக்கிய தமையன், உங்களை தூக்கிலிட்டு பல வருடங்கள் ஆகியும் உங்கள் தம்பியால், இந்த ஊமை துறையால் வெள்ளையர்களை ஒன்றுமே செய்ய முடியவில்லையே அண்ணா. என்னால் அந்த பரங்கியர்களை பழிவாங்க முடியவில்லையே அண்ணா. ஐயா, வெள்ளையர் வந்திருக்கிறார். வணக்கம் வெள்ளையரே. எப்படி இருக்கிறாய்? உயிரற்ற உடல், அண்ணன் கட்டபொம்மன் இல்லாமல் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஏன் விசனப்படுகிறாய்? ஊமைத்துறை என்ற உன் பெயரை கேட்டாலே ஆங்கிலேயர்கள் ஆடிப்போய் விடுகிறார்கள். கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட போது நீ மட்டும் பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கப்படாமல் இருந்திருந்தால் கயவர்கள் கட்டபொம்மனை கொன்றிருக்க முடியுமா? சிறையில் இருந்து தப்பித்தாய். வெள்ளையர்களின் பீரங்கியால் தகர்க்கப்பட்ட பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை 6 நாட்களில் ஆண்கள், பெண்கள், சிறுவர்கள் உட்பட அனைத்து தரப்பு மக்களையும் ஒன்று சேர்த்து அற்புதமாக கட்டி முடித்தாய். ஆனால் என்ன பயன் வெள்ளையரே? பாடுபட்டு நாம் கட்டிய கோட்டையை அந்த பரங்கியர்களின் தலைவன் கர்னல் அக்னியோ பெரும் பீரங்கி படையால் மண்மேடாக்கி விட்டானே. அங்கு நடந்த பெரும் போரில் எண்ணற்ற தமிழ் சிங்கங்கள், தியாக உள்ளங்கள் தங்கள் உயிரை தமிழ் மண்ணுக்கு தாரை வார்த்து கொடுத்தார்களே. போர்க்களத்தில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் தன் மகனை காப்பாற்ற வந்தாலே ஒரு தாய். என்னை விடு, நம் சாமியை காப்பாற்று என்று உயிர் போகும் நிலையிலும் தன் தலைவன் வாழ வேண்டும் என்று அந்த வீரன் நினைக்க சிறிதும் தயங்காமல் 10 மாதங்கள் சுமந்து பெற்ற தன் மகனை மரணத்தின் பிடியில் விட்டுவிட்டு இந்த ஊமைத்துறையை காப்பாற்றினாலே அந்த தமிழ் தாய். அவளுக்கு பரங்கியர்களின் தலையை பரிசாக தந்து தமிழகம் இனி நமக்கு மட்டுமே சொந்தம் என்று தமிழ் தாயை மீண்டும் அரியணையில் ஏற்ற வேண்டாமா? அது நிச்சயம் நடக்கும் ஊமைத்துறை. அதற்காகத்தானே மருது சகோதரர்கள் போராடிக் கொண்டிருக்கிறார்கள். அந்நியர்களால் உனக்கு எந்த ஆபத்தும் நேராமல் பத்திரமாக பாதுகாத்து வருகிறார்கள். உண்மைதான் வெள்ளையரே. நம் தேசத்திலிருந்து வெள்ளையர்கள் வெளியேறும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கூடிய விரைவில் அதை நானும் மருது சகோதரர்களும் நிறைவேற்றுவோம். ஆனால் அதற்கு முன் நம் இனத்தை சேர்ந்தவர்களே மருது சகோதரர்களுக்கு எதிராக செயல்பட முயற்சிக்கிறார்களே, அந்த சூழ்ச்சியை நாம் முறியடிக்க வேண்டாமா? யார் சூழ்ச்சி செய்வது? வேறு யார்? எட்டப்பனுக்கும் தொண்டைமானுக்கும் நெருங்கிய நண்பன் கலிய பெருமாள். திருநெல்வேலி பகுதியில் அங்கங்கே தனித்தனி ஊர்களுக்கு அம்பலக்காரர்களாக இருக்கும் அனைவரையும் வெள்ளையர்களுக்கு அடிமையாக்குகிறேன் என்று கர்னல் அக்னியூவிற்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். அதற்காக அனைத்து அம்பலக்காரர்களையும் விருந்துக்கு அழைத்திருக்கிறார். கிழக்கிந்திய கம்பெனிக்கு ஆதரவாக அம்பலக்காரர்களை எல்லாம் திரட்டி மருது சகோதரர்களையும் உன்னையும் பிடிக்க சூழ்ச்சி வலை பின்ன பார்க்கிறார். கலிய பெருமாள் அம்பலக்காரர்களை ஒன்று சேர்த்து விட்டால் ஆங்கிலேயர்களின் பலம் அதிகமாகிவிடுமே. ஒன்று சேர்த்தால் தானே. அந்த கலிய பெருமாளுக்கு யாராவது பாடம் புகட்ட வேண்டாமா? புகட்டுவான். கலிய பெருமாள் நடத்த போகும் அம்பலக்காரர்களின் விருந்தில் கலிய பெருமாளுக்கு மட்டுமல்ல, அவனுடன் இணைய நினைக்கும் அத்தனை அம்பலக்காரர்களுக்கும் அவன் பாடம் புகட்டுவான். யார் அவன்? தமிழன். சாப்பிடுங்கள், நன்றாக சாப்பிடுங்கள். கலிய பெருமாள் அம்பலத்திற்கு வணக்கம். வாரும் ஜம்புலிங்கம். என்ன அம்பலம்? நான் காண்பது கனவா நனவா? ஏன்? தாங்கள் இவ்வளவு தயையோடு ஆடுகளுக்கு தீனி தந்து கொண்டிருப்பதை இதுவரை நான் பார்த்ததே இல்லை. இன்று இப்படி செய்வதற்கு காரணம் உண்டு. என்ன காரணம் அம்பலம்? இன்று என் மாளிகைக்கு நான் யாரையெல்லாம் அழைத்திருக்கிறேன்? பல நாட்டு அம்பலக்காரர்களை அழைத்திருக்கிறீர்கள். நாடு நாடு ஊர்களை ஒன்றாக இணைத்துக் கொண்டு நாடுகள் என்று சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் தானே அவர்கள். இந்த பரந்த நாட்டை ஆளும் கலிய பெருமாள் அம்பலத்தின் அழைப்பை அவர்கள் மறுத்துவிட முடியுமா? அது எப்படி முடியும்? தங்களால் அழைக்கப்பட்ட அத்தனை பேரும்
அவசியம் வந்துதானே தர வேண்டும். சரி, அவர்கள் இங்கு வருவதற்கும் நீங்கள் இந்த ஆடுகளுடன் தயவோடு இருப்பதற்கும் என்ன சம்பந்தம் அம்பலம்? இன்று நம்மை தேடி வரும் அம்பலக்காரர்களுக்கு விருந்தாக போகிறதல்லவா இந்த ஆடுகள்? ஆமாம். அதனால்தான் என் கையாலேயே இவற்றுக்கு விருந்து தருகிறேன். புரியவில்லையே. அம்பலக்காரர்களுக்கு இந்த ஆடுகளை விருந்தாக தந்து அவர்களை ஆங்கிலேயர்களுக்கு விருந்தாக்கப் போகிறேன். ஐயா, அம்பலக்காரர்கள் வந்திருக்கிறார்கள். ஜம்புலிங்கம், ஆடுகள் வந்துவிட்டன. வணக்கம். வணக்கம். அமருங்கள், அமருங்கள். மேல நாடு, நடுவு நாடு, சுருகுடி நாடு, வெள்ளூர் நாடு, அஞ்சூர் நாடு, செவரக்கோட்டை நாடு, மல்லாக்கோட்டை நாடு, சிலம்ப நாடு, உஞ்சனை நாடு, ஆனார் நாடு, பாகனேரி நாடு, பட்டமங்கல நாடு. அந்த 2 அம்பலக்காரர்களும் வரவில்லை போல் தெரிகிறது. ஆமாம் அம்பலம், அவர்கள் வரவில்லை. ஏன் வரவில்லை? பாகனேரியும் பட்டமங்கலமும் எங்களை விட அதிகமான ஊர்களை பெற்றவர்கள் அல்லவா? அதனால்தான் உங்கள் அழைப்பை அலட்சியம் செய்து விட்டார்களோ என்னவோ. இருக்கட்டும். என்னை அலட்சியம் செய்ததற்கான அபராதத்தை கூடிய விரைவில் அவர்கள் செலுத்த வேண்டியிருக்கும். சரி, நான் நேராக விஷயத்திற்கு வருகிறேன். அம்பலக்காரர்களே, இன்று நமது நாட்டின் நிலை என்னவென்று உங்களுக்கெல்லாம் நன்றாக தெரியும். ஆங்கிலேயருக்கு சொந்தமான கிழக்கிந்திய கம்பெனிக்கு நாம் அனைவரும் வரி செலுத்திக் கொண்டிருக்கிறோம். வர்த்தகம் செய்ய வந்தவர்கள் நம்மிடம் வரி வசூல் செய்யும் உரிமையை எப்படி பெற்றார்கள்? இப்பொழுது எதற்கு அந்த வரலாறு எல்லாம்? எப்படியோ நாம் அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டு விட்டது. பீரங்கிகளையும் கனரக துப்பாக்கிகளையும் வைத்துக் கொண்டிருக்கும் அவர்களை வெறும் வாள்களையும் வேல்களையும் வைத்துக் கொண்டிருக்கும் நம்மால் என்ன செய்ய முடியும்? அதனால்தான் என்னை போன்றவர்கள் கூட அவர்களிடம் பணிந்து போகிறோம். எதிர்த்தவர்கள் என்ன ஆனார்கள் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். கட்டபொம்மனுக்கு நேர்ந்த கதியை நீங்கள் அனைவருமே அறிந்திருப்பீர்களே. இன்றுள்ள சூழ்நிலையில் நாம் ஆங்கிலேயரை எதிர்த்துக் கொண்டு வாழ முடியாது. எப்படியும் வரி கொடுத்தாக வேண்டும் என்ற கட்டாயம் நமக்கு ஏற்பட்டு விட்டது. அதை ஆற்காட்டு நவாபிடம் கொடுத்தால் என்ன, ஆங்கிலேயரிடம் கொடுத்தால் என்ன, நாம் நிம்மதியாக வாழ வேண்டும், அவ்வளவுதான். அதனால் அம்பலக்காரர்கள் யாவரும் ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு வரி செலுத்த ஒப்புக்கொண்டு அமைதியாக வாழ்வை தொடருவோம். ஆக மொத்தம் எங்கள் அனைவரையும் ஆங்கிலேயர்களுக்கு அடிமைகளாக இருங்கள் என்று கூறுகிறீர்கள், அப்படித்தானே? அப்படியே நினைக்கிறீர்கள்? ஆங்கிலேயருக்கு அடிமையாக அல்ல, ஆதரவாக இருங்கள் என்றுதானே சொல்கிறோம். இதில் என்ன நஷ்டம்? வரி செலுத்த வேண்டும் என்கிறாரே. நம்மிடமிருந்தா தரப்போகிறோம்? நமக்கு கட்டுப்பட்ட ஊர்களில் உள்ள குடிமக்கள் மேல் மேலும் சில வரிகளை விதித்து அதை வாங்கி கொடுக்க போகிறோம், அவ்வளவுதானே? அப்படி சொல்லுங்கள். சுருகுடி நாட்டு அம்பலக்காரருக்கு நன்றாக புரியும்படி சொல்லுங்கள். ஆங்காங்கு உள்ள அம்பலக்காரர்களுக்கு கட்டுப்பட்டவர்கள் தானே அங்கு வாழும் குடிமக்கள். அம்பலக்காரர்கள் பாதுகாப்பாக இருப்பதால் தானே அவர்களால் நிம்மதியாக வாழ முடிகிறது. அதனால் நீங்கள் கேட்பதை தர வேண்டியது அவர்கள் கடமை. வேண்டிய அளவு கேட்டு பெறுவது நமது உரிமை. அதுவும் சரிதான். ஆங்கிலேயரை அனுசரித்து போவதால் தானே கலிய பெருமாள் அம்பலத்தார் அமைதியாக ஆட்சி செய்ய முடிகிறது. நாமும் அப்படியே இருந்து விடுவோம். அப்படியே செய்து விடுவோம். எப்படியோ நாம் அம்பலக்காரர்கள் என்ற உரிமையோடு வாழ்ந்தால் போதும். அவசரப்பட வேண்டாம். பாகனேரி அம்பலக்காரர் வாளுக்கு வேலியை கேட்டுக்கொண்டு ஒரு முடிவுக்கு வருவோம். அவரை ஏன் கேட்க வேண்டும்? இது உங்கள் வாழ்க்கை, நீங்களே முடிவெடுங்கள். மௌனம் சம்மதத்திற்கான அறிகுறி என்று எடுத்துக் கொள்ளலாமா? சந்தோஷம். இதேபோல் நான் சொல்லும் மற்றொரு நிபந்தனைக்கும் நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்து விட்டீர்கள் என்றால் இன்றைய நம் சந்திப்பு முழு வெற்றியை அடையும். அது என்ன? மருது சகோதரர்களை கைது செய்ய கர்னல் அக்னியுதுரைக்கு நீங்கள் உதவ வேண்டும். என்ன சொல்கிறீர்கள்? கலிய பெருமாள் அம்பலம் நாட்டை ஆங்கிலேயரிடம் விற்றுவிட பார்க்கிறார்.
இதற்கு நாங்கள் எப்படி உட்பட முடியும்? இது மருது சகோதரர்களுக்கு தெரிந்தால் அவ்வளவுதான். இப்படி ஒரு சிக்கலில் எங்களை மாட்டி விடுகிறீரே. சரி, கைது செய்ய உதவ வேண்டாம். மருது சகோதரர்களுக்கு எந்த வகையிலும் இனி ஒத்துழைப்பு கொடுக்காதீர்கள். மருது சகோதரர்களை எதிர்க்க வேண்டாம். நட்பு பாராட்டாமல் இருந்தால் போதும். கர்னல் அக்னியு அவர்களை எளிதாக கைது செய்து விடுவார். என்ன சொல்கிறீர்கள்? ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள்? சரி என்று சொல்லுங்கள். இந்த அமைதியையும் சம்மதத்திற்கு அறிகுறியாக நான் எடுத்துக் கொள்ளட்டுமா? நல்லது. என் ஆலோசனையை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி. இதை கொண்டாடும் வகையில் உங்கள் அனைவருக்கும் அற்புதமான விருந்தை வழங்கவிருக்கிறேன். யாரங்கே? என்ன இது? எனக்கு மட்டும் கொண்டு வந்து வைக்கிறாய்? இவர்களுக்கு? இது கர்னல் அக்னியுதுரை அனுப்பியுள்ள சிறப்பு பரிசு. முதலில் உங்களுக்கு கொடுத்துவிட்டு பிறகு இவர்களுக்கு தர சொல்லி அனுப்பி இருக்கிறார். பார்த்தீர்களா? அதுதான் அக்னியுதுரை. காட்டு. வாளுக்கு வேலி, வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலி. வாளுக்கு வேலிதான். பாகநேரி நாட்டு அம்பலக்காரன் வாளுக்கு வேலிதான். மருது சகோதரர்களை கைது செய்ய ஆங்கிலேயருக்கு உதவினால், ஏன் மனதால் நினைத்தாலும் இந்த தேச துரோகிக்கு நேர்ந்த இதே கதிதான் உங்களுக்கும் நேரும். இது என் தமிழ் மண்ணின் மீது